அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி யூஜிடிஆர்பி உடைய பணி நியமனம் எப்போ நடக்கும், எப்போ இருந்து இந்த பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நடக்கும், என்ன இஷ்யூ, கேஸ் என்ன போயிட்டுருக்கு, ஆல்ரெடி கேஸ் வந்து போயிட்டுருக்கு, கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதை தாண்டி இன்னும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இதனை பொறுத்து இந்த பணி நியமனம் ஆனது தாமதமாகுமா அல்லது விரைந்து முடிப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மாணவர்களின் சேர்க்கை வந்து அதிகரிச்சிருக்கு, நிறைய சேர்ந்துருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து நேற்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 31 மே மாதம் 31 8144 பேர், 8000 சம்திங் 8144, அதாவது புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வேக்கன்சி க்ரியேட் ஆகியிருக்கு. என்ன வேக்கன்சி, புது வேக்கன்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் அவ்வளோ பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8144 டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஒரே நாளில் இவ்வளவு பேர் ரிட்டையர்மெண்ட். ஏன்னாக்கா ஆசிரியர் இந்த ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்தவரை 2 மாதம் 3 மாதம் ரிட்டையர்மெண்ட்டை முன்னாடி ஆகிட்டாலும் 60 ஏஜ், அந்த 60 வயசு ஆனாலும் அந்த கல்வியாண்டு மே மாதம் முடியுது பார்த்திங்களா, அதுவரை வந்து அவர் பணியில் தொடர்வார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாதுன்னு அந்த ஆண்டு முடிவு வரை இருப்பார். இது ஒரு விதி, ரைட்டா? ஸோ அந்த இதுபடி இருக்கிறதுனால ஒரே இவ்வளோ பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது, பொது மாறுதல் கலந்தாய்வு, பணி நிரவல் கலந்தாய்வு அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்குது. பணி நிரவல் கலந்தாய்வு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா சர்ப்ளஸ் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. எப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களை ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது எப்பயுமே வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட் இருக்கிற ஸ்கூல் அப்படின்னும் போது இவ்வளோ டீச்சர்ஸ் வந்து கம்பல்சரி இருப்பாங்க. அந்த வருஷம் திடீர்னுட்டு ஒரு 1200 ஸ்டூடெண்ட் வந்துடுறாங்க அப்படின்னா அந்த 200 ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸஸாக வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து போடுவாங்க. 2 ஸ்டாஃப் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஸ்டாஃப் வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் தான். டெம்பரரி அப்படின்னாக்கா தற்காலிக ஆசிரியர்கள். அதாவது அவங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் தான் வாங்குவாங்க, பர்மனெண்ட் ஜாப் தான் அவங்களுக்கும் நிகரானவர்கள் தான். ஏன் டெம்பரரி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பள்ளியில் வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை அதே எண்ணிக்கை தொடரும் பட்சத்தில் அதே ஸ்கூலில் கண்டினியூ ஆவாங்க. இல்லை ஒரு வருஷம் இருக்குது, 2வது வருஷத்தில் அந்த மாணவர்களின் ஸ்டூடெண்ட்டோடைய எண்ணிக்கை வந்து குறையுது அப்படின்ற பட்சத்தில், மாணவர்கள் இல்லாத பட்சத்தில் டீச்சர்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸை வேறு ஸ்கூலுக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சா முதல்ல யார் எடுப்பாங்க அப்படின்னா அந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தான் மாற்றுவாங்க. ஏன்னா மற்றவங்கள மாற்ற முடியாது, அவங்களாம் வந்து பர்மனெண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ப்ளஸ் வேக்கன்சி பணி நிரவல் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து பண்ணக்கூடாதான். ஏன்னாக்கா இந்த வருஷம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள். கடந்த ஆண்டை காட்டிலும் நல்ல நிறைய மாணவர்கள் நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸில். ஸோ அதனால் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கனால யாரையும் வந்து நீங்கள் இந்த பணி சர்ப்ளஸ் வேக்கன்சின்னு சொல்லிவிட்டு வேறு ஸ்கூலுக்கு மாற்றி அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் பண்ணாதீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு பண்ணாதீங்க, நல்ல ரிசல்ட்டை நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை ஆசிரியர் சங்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். பொது மாறுதல் கலந்தாய்வு அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, ஆசிரியர்கள் விருப்பப்பட்டு நான் வந்து இந்த மாவட்டத்திலேருந்து அந்த மாவட்டத்துக்கு போகணும், என்னுடைய சொந்த மாவட்டத்துக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களா வாண்டடாக இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரியான அவங்களுக்கான கலந்தாய்வு வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஆசிரியர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, 19260 போஸ்டிங், 19,000 கிட்டத்தட்ட 20,000 19,260 போஸ்டிங்கு. இந்த போஸ்டிங் இவ்வளோ போஸ்டிங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, சட்டசபையில் சொல்லியிருக்காரு, அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பணியிடங்களை விரைந்து நிரப்பணும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. தொடர்ந்து இந்த பணி நியமனங்கள் காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. வழக்கு ஒரு பக்கம், அதே மாதிரி அதை தாண்டி இந்த மாதிரியான அடுத்தடுத்து நகர்வுகள் தற்காலிக டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டுட்ருக்காங்க. இந்த கலந்தாய்வு அடுத்தடுத்து நடக்க போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பள்ளி கல்வித்துறையில் அதிரடியாக வேகம் காட்டி நடந்துகிட்ருக்குற அதே சமயத்தில் நேற்று அமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிடிபிஹெச் டீச்சர்ஸ் கிடையாது, இந்த
பிடி டீச்சர்ஸு இந்த மாதிரி இருக்காங்கல்ல, உடற்பயிற்சி ஆசிரியர், இந்த மாதிரி தட்டச்சு இந்த மாதிரி, அந்த மாதிரி இப்போ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த பணியுமே விரைவில் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காலதாமதம் ஆகிட்டுருக்கு. ஸோ பள்ளிக்கல்வித்துறை இந்த மாதிரி அதிரடியான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த வழக்கு இந்த காலதாமதத்திற்கு விடிவே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி இந்த வீக்கெண்டுக்குள்ளார இதுக்கு ஒரு நல்ல அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. கல்வியாளர்களும் சொல்கிறாங்க, நிறைய அதிகாரிகிட்ட பேசும்போதும் சொல்கிறாங்க, இந்த வீக்கெண்டுக்குள்ளே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும், இந்த அப்பாயின்மெண்ட் டிலே ஆகிறதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நல்லதே நடக்கும்னு நம்பலாம். நன்றி.